வணக்கம் நண்பர்களே. டெய்லி நியூஸ் பேப்பரில் இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செஷன் தான் இது. இந்த நியூஸில் என்னென்னா, தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற பேஜில் ஒரு வார் நடந்துச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மைசூர் ஃபோர்ஸஸ்க்கும். எங்கே அப்படின்னா போர்ட்டோ நோவா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல. ஸோ இதை பற்றி இன்றைக்கி தந்திருக்காங்க. ஸோ இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இரண்டாம் மைசூர் போர் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துது. ஸோ போர்ட்டோ நோவா அப்படிங்கிறது இப்போ பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லப்படுறது. போர்ட்டோ நோவானா இது ஒரு நியூ போர்ட் அப்படிங்கக்கூடிய மீனிங்கை தருது. ஸோ இந்த போர்ட்டோ நோவாவில் நடந்த ரெண்டாம் மைசூர் போரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்தலாம். சர் அயர்கூட் தலைமையில் 1781 பிரிட்டிஷ் ஹைட்ரலியை போர்ட்டோ நோவா அப்படிங்கிற இடத்துல டிஃபீட் பண்ணாங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் என்ன நடந்துச்சு, செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது 1767 1769 இந்த 2 வருஷத்தில் நடக்குது. இல்லை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைடர் அலி அப்படிங்கிறவரும் ஃப்ரெஞ்சும் ஒரு டீமாக இருக்கிறாங்க. மராத்தாஸ், நிசாம், இங்கிலீஷ் இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, நிசாமும் பிரிட்டிஷும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர் ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறக்கூடிய தலைமையில் மைசூரில் ஹைட்ரலியை அட்டாக் பண்ணுறாங்க 1767. ஆனால் இது ஹைட்ரலிக்கு சாதகமாக தான் முடியுது. ஹைட்ரலி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் பிரிட்டிஷோட மங்களூர் அப்படிங்கிற இடத்த கேப்சர் பண்ணிடுறாரு. மங்களமான இடமான மங்களூரை பிரிட்டிஷ் இப்போ இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1769 இவர் மெட்ராஸை அட்டாக் பண்ணி பிரிட்டிஷை ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண வைக்கிறாரு 1769. இதை தான் நம்ம ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் படிச்சிருப்போம். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேப்சர் பண்ணதை நாங்கள் தந்துடுறோம், நீங்கள் கேப்சர் பண்ணதை நீங்கள் தந்துடுறங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஹைடர் அலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய படையை கொண்டு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க சைன் பண்ணி கொடுக்குறாங்க. இது 1769 முடிஞ்சாச்சு ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். இனி 1771 என்ன ஆகுது அப்படின்னா, மராத்தியர்கள் ஹைடர் அலியை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ கண்டிப்பாக பிரிட்டிஷ் உதவி பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க பண்ணலை. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஹைடர் அலியோட ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த ஒரு ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்டான மாஹி அப்படிங்கக்கூடிய இடத்த கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ ஹைடர் அலிக்கு டென்ஷன் ஆயாச்சு. வெளியிலேருந்து வந்தது பிரிட்டிஷ் தான். அப்போ இவங்கள தான் ஃபஸ்ட்டு அடித்து துரத்தணும்னு சொல்லிட்டு ஹைடர் அலி என்ன பண்ணுறாரு, மராத்தாஸ் கூடயும் நிசாம் கூடயும் சுமூகமாக ஒரு உறவை ஏற்படுத்தி பிரிட்டிஷை எதிர்த்து நிற்கிறாரு 1781. இதில் தான் நம்மளுக்கு போர்ட்டோ நோவா அப்படிங்கிற இடம் வருது. இதில் தான் பிரிட்டிஷ் சார்பாக இப்போ யார் போகிறா, சார் அயர்கூட் தலைமையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஹைடர் அலியை போர்ட்டோ நோவா அப்படிங்கிற இடத்துல டிஃபீட் பண்ணிட்டாங்க. ரெண்டாம் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது ஹைடர் அலிக்கு இடிமேல் இடி தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, போர்ட்டோ நோவா அப்படிங்கிற இடத்துல ஹைடர் அலி டிஃபீட் ஆகிடுறாரு. செகண்டாக என்ன அப்படின்னா, சோலிங்கர் அப்படிங்கிற இடத்துலையும் மைசூர் ஃபோர்ஸஸ் டிஃபீட் ஆகுது. மூணாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஹைடர் அலி கேன்சர் இறந்து போகிறாரு 1782 ஹைடர் அலி இறந்து போயாச்சு. இப்போ அவருடைய சன் திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த போரை இன்னும் எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரிகேடியர் மேத்யூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சுப்ரீம் கமாண்டர். ஸோ அவரையும் அவருடைய ஃபோர்ஸஸையும் 1783 இவர் டிஃபீட் பண்ணுறாரு. ஆனால் லேட்டராக என்ன ஆகும் அப்படின்னா, இது திப்புக்கு தான் ஒரு பெரிய லாஸாக அமையுது. கடைசியில் திப்பு தான் கார்னர் பண்ணப்படுறாரு. 1784 என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் அப்படிங்கக்கூடியது இந்த 2 பார்ட்டிஸ்க்கு இடையில சைன் ஆகுது. என்னென்ன டெரிட்டரிஸ் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்களோ நீங்கள் மாறி மாறி கொடுத்துக்கணும். பிரிசனர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களையும் விடுதலை பண்ணணும்னு சொல்லியாச்சு. ரொம்ப வலிமையான எனிமீஸாக இருந்த மராத்தாஸ், ஹைதர் அலி இவங்க கிட்டையும் இருந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரிட்டிஷ் டொமினியனை காப்பாற்றிக்கிட்டாரு. இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது பிரிட்டிஷ் தன்னுடைய காலனித்துவத்தை இழந்துட்டு வந்துச்சு அமெரிக்கா அங்கெல்லாம். ஆனால் இங்கே மட்டும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எதையுமே இழக்கலை. பிரிட்டிஷ் பவரை நிலைநாட்ட தான் செஞ்சார். நன்றி.